Hi friends, welcome to Tamil Tricks Kannan. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா BOYA மைக் தான் ஒன்று அன்பாக்சிங் வீடியோ பார்க்க போகிறோம். அது BOYM1 அப்படிங்கிற மாடல் தான் நம்ம இன்னைக்கு அன்பாக்சிங் பார்க்க போகிறோம். சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த மாதிரி தான் நம்மளுக்கு வந்து பார்சல் அனுப்பியிருக்காங்க அமேசானில் வாங்கினது. இதை நம்ம இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கிறேன். அதே மாதிரி நம்ம இதோட பை லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா உள்ளே நம்ம பில் ஒன்று இருக்குது. அந்த பில்லு இது இந்த மாதிரி பில் இருக்குது. அதை பில்லு ஓரத்தில் வச்சிடலாம். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா உள்ள பாக்ஸ் நம்மளுக்கு மைக்கோட பாக்ஸ் வந்திருக்கு. இதுதான் அந்த மைக்கு இந்த மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு பார்க்குறதுக்கு முன்னாடி பின்னாடி எல்லாம் இந்த மாதிரி தான் இருக்குது. BOYM1 அப்படிங்கிற மாடல் போட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம் உள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போ நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு ஸ்டிக்கர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு பவுச் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா BOYA அப்படின்ட்டு எழுதியிருக்கு. இப்போ நம்ம அடுத்ததாக உள்ள என்ன இருக்குதுன்னு பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா யூசர் மேனுவல் கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி எல்லாம் யூஸ் பண்ணுறது என்னங்கிறது இதிலேயே ஃபுல்லாக டீட்டெயில்ஸாக கொடுத்துருக்காங்க. நம்ம இதை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இன்னொன்று ஒரு கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்திங்கன்னா வாரண்ட்டி கார்டு. இந்த வாரண்ட்டி கார்டை வச்சு தான் நம்ம இதுக்கு வாரண்ட்டி கிளைம் பண்ண முடியும். அதனால் இதை பத்திரமா வச்சுக்கோங்க. நம்ம பில்லு கூடயே வச்சுக்கோங்க. அப்புறம் இதுக்குள்ளே அந்த பவுச்சில் என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இந்த பவுச்சுக்குள்ளே தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மைக் கொடுத்துருக்காங்க. அப்புறமா உள்ளே இன்னொன்று கொடுத்துருக்காங்க. ஒரு கவரில் அதுக்கு தேவையான சில பொருளெல்லாம் கொடுத்துருக்காங்க. இனி இந்த பவுச்சில் எதுவும் இல்லை. பவுச் ஆனால் நல்லாவே இருக்குது. சரி அடுத்து இது எப்படி இருக்குது என்னங்கிறத பார்த்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா இதுதான் நம்மளோட மைக்கு. அதாவது கெப்பாசிட்டர் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா ஆன் ஆஃப் சுவிட்ச் இருக்குது. அதாவது கேமராவுக்கு ஸ்மார்ட் ஃபோனுக்குன்னு மாற்றிக்கிற மாதிரி சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. அந்த சுவிட்சு ஏதோ மேலே பார்த்திங்கன்னா கேமரா, கீழே வந்து ஆஃப் அப்படி ஸ்மார்ட் ஃபோன் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. இது மாதிரி ஒயர் லென்த் வந்து பார்த்திங்கன்னா 20 அடிக்கு கொடுத்துருக்காங்க. நல்லா நீளமாக இருக்குது. நம்ம எவ்வளோ தூரத்துலேருந்து வேணும் எடுத்துக்கலாம். இது மாதிரி நம்ம ஹெட்செட் குத்துற மாதிரியே ஒரு பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதை குத்தி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கவருக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். இப்போது கவரை நான் ஓப்பன் பண்ணிக்கிறேன். கவரில் நம்ம காலர் கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது மைக் கிளிப்பு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து நம்ம மைக்கில் மாட்டுற நாய்ஸ் இது பண்ணுறதுக்காக அந்த இது கொடுத்துருக்காங்க. அப்புறமா ஒரு செல்லு கொடுத்துருக்காங்க. இந்த செல்லு வந்து பார்த்திங்கன்னா இதில் இவங்களே கொடுத்துட்டாங்க. அப்புறமா கேமராவில் யூஸ் பண்ணுறதுக்காக ஒரு பின் ஒன்று கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு இப்போ என்னென்ன வந்திருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு இப்போ காட்டிடுறேன். இப்போ இதை நம்ம வந்து அசம்பிள் பண்ணி பார்த்துடலாம். இப்போ வந்து மைக்கில் நான் அந்த நாய்ஸ் க்ளீன் பண்ணுறதுக்காக அந்த அந்த ஸ்பாஞ்சை மாட்டிக்கிறேன். மாட்டுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இருந்தாலும் கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி மாட்டிக்கோங்க. நான் இப்போ மாட்டிக்கிறேன். இப்போ நான் அதை மாட்டிட்டேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேமராவில் மாட்டுறதுக்காக ஒரு பின்னு கொடுத்துருக்காங்க. அந்த பின்னையும் நான் சும்மா மாட்டி காட்டுறேன். மாட்டி நீங்கள் கேமராவில் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்மளுக்கு அது தேவையில்லை, அதனால நான் கழட்டி வச்சிட்றேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா காலர் கிளிப் ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த மைக்கை நம்ம காலரில் மாட்டுறதுக்காக அதை நான் இப்போ அதில் மாட்டிக்கிறேன். இந்த கிளிப்பு ஆனால் குவாலிட்டியாக நல்லா இருக்குது. குவாலிட்டி சூப்பராக இருக்குது, நல்லா ஸ்ட்ராங்காக. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செல்லு ஒன்று கொடுத்துருக்காங்க. அந்த செல்லு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் போட்டே ஆகணும்னு கம்பல்சரி எல்லாம் எதுவுமே இல்லை. நீங்கள் வந்து நீங்கள் கேமராவில் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த செல்லை போட்டுக்கலாம். இல்லை மொபைலில் தான் நீங்கள் ரெக்கார்ட் பண்ண போகிறீங்க அப்படின்னா இந்த செல்லு போட வேண்டிய அவசியம் இல்லை. நான் சும்மா இப்போதைக்கு நான் போட்டு காட்டிடுறேன் எப்படி போடுறது என்னங்கிறது. இது ப்ளஸ்ஸு மைனஸ்ன்ட்டு செல்லுலேயும் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி இந்த மைக்லேயும் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் பார்த்து அதை கரெக்டாக பார்த்து மாட்டிக்கோங்க. நான் இப்போ நான் இன்செர்ட் பண்ணிக்கிறேன், மாட்டிக்கிறேன். மாட்டி வச்சு நீ அவ்வளோதான், இந்த கேப்பை க்ளோஸ் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட மைக் ரெடி. நம்ம மொபைலில் போட்டு ஈஸியாக யூஸ் பண்ணிக்கலாம்.
இந்த மைக் பை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பை பண்ணிக்கலாம். அதுமாதிரி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறந்துடாமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.